இன்றைக்கு இந்த கேள்வி எழுப்பிய எம்பி உட்பட எல்லோரும் இந்த திட்டத்திற்கு ஆதரவாக என்னை சந்தித்தவர்கள் தான். இன்றைக்கு நீங்கள் யூ-டர்ன் எடுத்திருக்கீங்க, நீங்கள் எல்லாம் அன்கல்ச்சர்டாக நடக்கிறீங்கன்னு தான் சொன்னாரே தவிர, அவர் எந்த இடத்துலையும் இந்த சகோதரி கனிமொழி அவர்கள் மறுபடியும் பேசியது போல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சொல்ல. இது திமுகவுக்கே உள்ள கைவந்த கலை, திசை திருப்புவது. அவர்கள் இப்போ கனிமொழி அவங்க இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாம் விதவைகளாகிட்டு இருக்காங்க, நீங்கள் மதுக்கடைகள் எல்லாம் மூடணும்னு பயங்கரமாக குரல் கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க அண்ணா ஆட்சியில் அப்படியே பெண்கள் எல்லாம் யாரும் விதவையாகலையா, விதவைகள் அதிகமாகலையா? இன்றைக்கு போதை மருந்து பழக்கம், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள், போதை மாத்திரைகள், போதை சாக்லேட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அது பள்ளிகளுக்கு பக்கத்திலே விற்கப்படுது. இதில் மறைமுகமாக திமுகவின் தொடர்பு இருக்குது, இதை யாராலும் மறுக்க முடியாது. அவர்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி அவர் பேசுவது, எல்லாத்தையும் திசை திருப்புவது, தமிழ்னு தமிழை வைத்து பொழப்பு நடத்துறது அவங்க குடும்பம்தான். இன்றைக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் என்று முடிவெடுத்தால் இங்கே ரோட்டில் நின்று கத்துறதை விட்டுட்டு, ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை விட்டுட்டு, பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் தான் கிளியராக இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் முன்ன ஒத்துக்கிட்டு கடிதம் எழுதியிருக்கீங்க, அதை இன்னொருத்தர் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அவங்க அந்த இதை கொடுப்பா, அதில் கிளியராக சொல்லியிருக்கார் சீஃப் செக்ரட்டரி, வி ஆர் வெரி கீன் இன் ஜாயினிங் த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் தான். அதுக்காக நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம், அந்த கமிட்டி சம்மந்தமான முன்னெடுப்புகளை எடுக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன அர்த்தம்? நாங்கள் வி ஆர் வெரி கீன் இன் டூயிங் சம்திங் சொன்னால் அதில் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்னு தானே அர்த்தம். அது என்ன உங்களுக்கு ஆங்கிலத்தோட அர்த்தம் தெரியாதா? திரு அருணனுக்கு தெரியாதா? வி ஆர் வெரி கீன் இன் ஜாயினிங் த ஸ்கீம்ங்கிறார். அதில் கிளியராக இருக்குது. அது இவங்க இஷ்டத்துக்கு மொழிபெயர்த்துக்கிறாங்க, இன்பிட்வீன் லைன் சொல்கிறாங்க. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது இவங்க பேசுகிறது. இதை நம்ம அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி அந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் ஸ்கீமுக்கு மத்திய அரசாங்கம் 2023 செப்டம்பர் மாதம் கடிதம் எழுதி அங்கே டங்ஸ்டன்லாம் இருக்குங்கிறாங்களே, எங்கெங்கே இருக்குது அதை எடுக்கிறதுக்கு மத்திய அரசு டெண்டர் விடலாமான்னு கேட்டப்போ அதுக்கு சப்போர்ட்டாக எல்லாம் அனுப்பிட்டு, டெண்டர் 24 பிப்ரவரியில் வந்துட்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி டெண்டர் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் எதிர்த்தாங்கன்னு தெரிஞ்சதும் முதலமைச்சர் என்னெல்லாம் ஸ்டண்ட் அடித்தாருன்னு தெரியும். அது மாதிரி நீங்கள் கச்சத்தீவில் ஆரம்பித்து 74 நாளில் காலாவதியான காவிரி ஒப்பந்தம் முதற்கொண்டு, அது ஹைட்ரோ கார்பன், நீட் தேர்வு, மீத்தேனாக இருக்கட்டும், இன்றைக்கு வந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்க முதல்ல சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மக்கள் அதுக்கு எதிர்ப்பாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே பல்ட்டி அடிக்கிறது தான் வேலை. எந்த இடத்துலையும் மத்திய அமைச்சர் தமிழ்நாடு மக்களை பற்றி பேசலை, தமிழ்நாடு எம்பிஸ் அப்படின்னு தான் சொல்கிறார். அதை திசை திருப்பி விட்டு சும்மா அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக அந்த மாபெரும் மனிதர் கால சூழ்நிலைக்கு ஏற்ப 3வது மொழி அவசியம் அனுமதித்திருப்பார். இது ஏதோ நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லலை. புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சட்டமன்றத்திலே ஒரு பெண் என்றும் பாராமலும் தாக்கிய துரியோதன கூட்டம் இது. அவர்கள் பேசுவதையெல்லாம் நம்ம மக்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். உண்மையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு தைரியம் இருந்தால் தமிழ்நாடு முழுவதும் இந்த பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் வாக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு ஹிந்தி வேணாம், இல்லை 3வது மொழி வேணாம். அவங்க இன்னும் மத்திய அரசு 3வது மொழி கொள்கையில் எந்த இடத்துலையுமே எங்களுக்கு ஹிந்தியை தான் படிக்கணும்னு சொல்லலை. நீங்கள் மறைமுகமாக திணிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படியே இருக்கட்டும், 3வது மொழி வேண்டுமா வேண்டாமா, ஹிந்தி வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு வாக்கெடுப்பு இவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கட்டும். அதுக்கப்புறம் உண்மை தெரியும். உங்களுக்கு நிதி வேணும்னா பிரைம் மினிஸ்டர் போய் பாருங்கள். நானே கருணாநிதி படம் திறக்கிறதுனா உங்களுக்கு மத்திய அமைச்சர் தேவைப்படுது. மத்திய அமைச்சரை இல்லை பிரைம் மினிஸ்டரை, பிரதமரை நேராக சந்தித்து கேட்டால் அவர் உறுதியாக அதில் அவர் ஒரு நல்ல முடிவு தமிழ்நாட்டுக்கு தருவார். அதை விட்டு எங்களுக்கு பணம் தரமாட்டோம், 10,000 கோடி வந்தாலும் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. பிப்ரவரி மாதம் எலக்ட்ரிக் பில்லை கூட நீங்கள் அரசாங்கம் பணம் கொடுக்காமல் அங்கங்கே ஆசிரியர்கள் சொந்த பணத்துலேருந்து கட்டுற அளவுக்கு தான் தமிழ்நாடு இன்னும் இருக்குது. இன்றைக்கு தொழில் வளத்தில் பெருகிட்டுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளாக மூடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு இன்றைக்கு பின்னோக்கி போயிட்டுருக்கு. பணத்தை கொடுத்து
இவர்கள் ஓட்டை வாங்கிடலான்னு இவங்க ஏழை எளிய மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. அது 26 தேர்தலில் மக்கள் உறுதியாக இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள்.